இப்போ நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, திரு ரகுபதி எட்டப்பர் இங்கிருந்து போனவர், அப்படித்தானே? உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு ரகுபதி. இதே புரட்சி தலைவி அம்மா அவருக்கு அமைச்சர் கொடுத்த அழகு பார்த்தாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு எட்டப்ப மாதிரி அங்க போய் திமுக அடைக்கலம் இருந்துகிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவள் கொடுக்கின்ற அந்த செய்திய கக்கிட்டு இருக்கிறீங்க. இது நியாயமா? திரு ரகுபதி யாருன்னு அடையாளம் காட்டுது அண்ணா திமுக. அண்ணா திமுக தொண்டை ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அண்ணா திமுக மந்திரி ஆச்சு. நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு தெரியுமா? திரு ரகுபதி அவர்களே, எங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிக்கிறீங்க. நான் நீதிமன்றம் போய் நிரபராதி என்று மக்கள் முன் நிற்கிறேன். உங்க கட்சி மந்திரி அப்படியே இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க. என் மீது இதே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வழக்கு பண்றதுல வழக்கு போட்டாங்க. நான் வழக்கை சந்திச்சேன். யார் வழக்கு போட்டாங்களோ அவையில திரும்ப போறாங்க. நான் முடியாது. இதுவரைக்கும் என் மீது தவறா மக்களிடத்திலே அவதூறு பிரச்சாரத்தை பண்ணிக்கிறீங்க. அதனால நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறேன். நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்க, நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. அவர் வாபஸ் வாங்கலாம், ஆனா சட்டமன்றத்தில் பேசி பதிவாகி இருக்குது. வெளியில பேசி மக்களிடத்தில் தவறான எண்ணத்தை என் மீது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்தில் நான் வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு சந்தித்து நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு திமுக இருக்கிற அமைச்சருக்கோ இந்த முதலமைச்சருக்கோ முன்னாள் அமைச்சருக்கோ இருந்தா நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்து, வாய்தா வாங்காத. நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன வழக்கு கொண்டு போனீங்க, அங்கேயும் நிரபராதி தான் நிரூபிச்சுட்டு வந்தேன். மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, ரகுபதி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நானும் எம்எல்ஏவாக தான் இருந்தேன். அப்போ உங்க சொத்து என்ன? நீங்க சாதாரணமா திருவள்ளூர் பஸ்ல ஏறி வந்தீங்க, திருவள்ளூர் போக்குவரத்து பஸ்ல ஏறி சென்னைக்கு வருவீங்க. என்னுடைய அண்ணார் அங்கே மேட்டூர்ல வேலையில் இருந்தார். அவரை பார்க்க திருவள்ளூர் பேருந்திலிருந்து அங்கே வந்து இறங்கி போவார். நான் சேலம் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக 92 இருந்தேன். ஆக இதையெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது,